ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அவுட்டோர் கார்டனிங் பார்ப்போம். இதில் வந்து கொஞ்சம் புதினா ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம். இதை வந்து நம்ம பாட்டுக்கு மாற்றணும். அடுத்து இது ஒரு ரோஸ் செடி. இது வந்து என் ஃப்ரெண்ட்கிட்டேருந்து கட்டிங்ஸ் வாங்கிட்டு வந்து வச்சேன். இது வந்து சூப்பராக பூக்கும். இந்த செடி நான் நர்சரியிலேருந்து வாங்கினேன், பட் எனக்கு வர்றதில்லை. அடுத்து இதுவும் நர்சரியிலேருந்து தான் வாங்கினோம். அம்மா வாங்கினாங்க. அம்மா ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினாங்க. கம்மியாக தான் பூக்குது, பட் இருந்தாலும் இது நல்லா தான் இருக்குது, ஹெல்த்தியாக தான் இருக்குது. இது வந்து எங்கள் காலேஜ்லேருந்து நான் ஆட்டையை போட்டு வந்த கத்தாழை செடி. அடுத்து கொஞ்சம் மிளகா செடி. இதெல்லாம் வெளியே இருக்கிறதெல்லாம் அம்மா தான் போட்டாங்க. இந்த சீசனில் காய்க்காதான்னு தெரில, பட் இப்போ தான் ஒரு பூ வச்சுருக்கு. இதையுமே நம்ம கூடிய சீக்கிரம் ஒரு பாட்டுக்கு மாற்றிடலாம், மாற்றிட்டு உள்ளே வச்சுக்கலாம். இந்த செடி வந்து பக்கத்து வீட்டுக்கார பசங்க அவங்க வீட்டுக்கு வைக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தாங்க. அவங்க கிட்டேருந்து அம்மா வாங்கி இங்கே வச்சுருக்காங்க. அடுத்து வந்து இந்த மல்லிகைப்பூ செடி. இது நான் எங்கள் அம்மா கிட்டே சண்டை போட்டு வாங்கி வச்சேன். ஆனால் எங்கள் அம்மா வைக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பட் நல்லா பூக்குது. நான் வந்து நார்மல் மல்லிகைப்பூ அப்படின்னு நினச்சி வாங்கினேன், பட் இது குண்டு மல்லியாக போயிடுச்சு. ஸோ கட்டுறது தான் முடியாதுன்னு சொல்கிறாங்க. பட் பார்ப்போம், நிறைய பூ வர்றப்ப அப்டேட் வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த செடியெல்லாம் அம்மா தான் வச்சாங்க. இங்கே வந்து ஒரு அவரைக்கொடி, அப்புறம் இந்த நித்திய கல்யாணி பூச்செடி. இது தாங்க நிறைய இருக்குது. இந்த பூலாம் அம்மா தான் வச்சாங்க. எப்படி தான் வச்சாங்க மனசு வந்துன்னு தெரியல. அடுத்து இது வந்து அவரை செடி தான். இதெல்லாம் கூடிய சீக்கிரம் அப்டேட் வீடியோஸில் பார்ப்போம் நம்ம. இது செவுத்தோரத்தில் அழகாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நட்டு வச்சாங்க. சூப்பராக பூக்குது. இதை பார்க்கும்போது வரும்போது ஒரு அழகாக இருக்கும் வீட்டு முன்னாடி. அடுத்து வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் செவுரோரமாக இடம் இருக்கனால அங்கேயும் அம்மா மிளகா செடி, வாழை மரம் இதெல்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் நான் வாழை மரம்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருந்து வாங்கினது தான். அப்புறம் இந்த ரோஸ் செடி, இது 7 days ரோஸ்ன்னு நினைக்கிறேன் இது பேர். பட் சூப்பராக பூக்குங்க. நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்த உடனே ஃபஸ்ட்டு வாங்கின பூச்செடி இது. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் சூப்பராக பூக்கும். பட் என்னென்னா, கரெக்டாக நான் காலேஜ் போகிறப்ப மண்டே டு ஃப்ரைடே பூக்கவே பூக்காது, மொட்டாகவே இருக்கும். கரெக்டாக சாட்டர்டே சண்டேல தான் பூக்கும். நான் வீட்டில் இருக்கப்போ தான் அதை. அப்புறம் வந்து இங்கே வெள்ளை செவந்தி வச்சுருக்கோம். இதுவுமே நல்லா பூக்கும் சீசன் டைமில். அடுத்து அக்கா வீட்டிலேருந்து இந்த கட்டிங்ஸ் வாங்கிட்டு வந்து இப்போ தான் வச்சுருக்கேன், செம்பருத்தி. அடுத்து இந்த தர்பூசணி செடியெலாம் இப்போ வரல, எல்லாம் காஞ்சு போகுது. இது கொஞ்சம் ரோஸ் குச்சியை ஒடிச்சு நானே கட்டிங்ஸ் போட்டு வச்சுருக்கேன். நல்லா தலையுது. அப்டேட் வீடியோவில் அதை பற்றி பார்ப்போம். இதுவும் ஒரு தர்பூசணி கொடி. அவ்வளோதான் மக்களே, வீடியோ முடிஞ்சுது. என்னடா இவ்வளோ ஷார்ட்டாக இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாம் மக்களே, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது பிளான்ஸ் எல்லாம். நான் ஃப்யூச்சரில் இன்னுமே நிறைய பிளான்ஸ் வளர்ப்பேன். அதெல்லாம் ஃப்யூச்சரில் நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங்.